நீர் எங்களோடு பேசும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும். நம்பிக்கையோடு சொல்லுவோமா? கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடு பேசுங்க. ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் செழிப்பாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஓ, கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். ஆமென். சொல்லுங்க. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும். கண்ணீர்கள் மாறட்டும். கண்ணீர்கள் துடைக்கப்படட்டும். துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் செழிப்பாய் மாறும். ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, எப்படிப்பட்ட நிலைமையில இந்த ஜனங்கள் வந்திருந்தாலும் அவர்களோடு நீர் பேச, அவர்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க, அவருடைய வாழ்க்கைக்கு எதிராய், குடும்பத்துக்கு எதிராய் இருக்கிற இருண்ட அனுபவங்களை எல்லாம் மாற்றி போட தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரை தியானிக்கிற வார்த்தைகளை உம்முடைய வல்லமையுள்ள கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை, நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன், உன்மேலன் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் நீர் ஆலோசனை சொல்லும்படியாய் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயா 31 அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை படிப்போம். ஏசாயா 31:5. பறந்து காக்கிற பட்சிகளைப் போல
பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் ஆ, எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ம், அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அதை தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஆ, கடந்து வந்து அதை விடுவிப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஸ்தோத்திரம். As birds flying, so will the Lord of hosts defend Jerusalem. Defending also he will deliver it, and passing over he will preserve it. பறந்து காக்கிற ஒரு பட்சியைப் போல கர்த்தர் என்ன செய்வாரா? எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார். நம்மிடத்திலும் அவர் ஆதரவாயிருக்கிறவர், தப்ப பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். எல்லா விதமான சூழ்நிலையின் மத்தியிலும் நமக்கு ஆதரவாயிருக்கிற ஒரு தேவன் நமக்கு உண்டு. பல நேரங்களிலே பிரச்சனை நேரத்தில் ஒருத்தர் கூட எனக்கு ஆதரவாக இல்லை, ஒருத்தர் கூட எனக்கு ஆதரவாய் பேசலை, ஒருத்தர் கூட என் சைடில் இல்லை அப்படின்னு சொல்லி பேசுகிற மக்களை நாம் பார்க்க முடியும். தோத்திரம். தேவன் நமக்கு ஆதரவாய் இருக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எனக்கு ஆதரவாய் இருப்பார்? தோத்திரம். நம்முடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர் ஆதரவாக இருக்கிற தேவன், ஆதரவாய் இருக்கிறார், தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். தப்ப பண்ணுவார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஒரு பறந்து காக்கிற பறவை பாருங்க. ஸ்தோத்திரம். உதாரணத்துக்கு பருந்துகள், காக்கா கூட பறக்குது. கரெக்டான ஒரு இதுன்னா அது கழுகு தான். அது தன்னுடைய குஞ்சுகளை பறக்க படிக்க வைக்குமா. அது அப்படியே தூக்கி மேலேருந்து தூக்கி போட்டு அந்த குஞ்சுகள் கீழே விழுறதுக்கு கொஞ்சம் முன்னாடி அது அப்படியே போய் அது எந்த இடத்துல விழப்போதோ அந்த அதுக்கு கீழே கரெக்டாக வந்து அந்த குஞ்சுகளை பிடித்து கொள்ளுமா. அந்த பறவைக்கு ஒன்றுமே புரியாது. என்ன இதுவரைக்கும் நம்ம நல்ல சோறு போட்டு கூட்டில் நல்ல எந்த குளிரும் தாக்காதபடிக்கு நல்ல முறையில் இந்த அம்மா வச்சிருந்துச்சு. இப்போ பார்த்தா தூக்கி மேலேருந்து கீழே போடுது. என்ன இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுதோ அப்படின்னு சொல்லி நினைக்கும். அந்த கழுகு விடாது. தாய் கழுகு மறுபடியும் போய் மேலேருந்து தூக்கி போடும். ஸ்தோத்திரம். தூக்கி போடும். பல தடவை அது தூக்கி போடும். கடைசியில் பார்த்தா இந்த சின்ன கழுகு தாயை போல பறக்கிற ஒரு பலனை அடைந்து விடும். அதுவும் பறக்க ஆரம்பிக்கும். ஸ்தோத்திரம். இப்பதான் அதுக்கு புரியும். ஸ்தோத்திரம். நம்ம அம்மா சும்மா பைத்தியம் பிடிச்சு பண்ணல, அது நம்மை பறக்க வைப்பதற்காக, அது நம்மை ஸ்தோத்திரம் நமக்கு இந்த காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் அது புரிந்து கொள்ளும். பாருங்க, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து விடுவிப்பார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நமக்கு ஆதரவாய் இருக்கிற தேவன். வேதத்தில் பார்க்கும்போது ஒரு ராஜாவுக்கு ஆண்டவர் ஆதரவாய் இருந்து அவரை நடத்தினதை வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் அந்த ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசபாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜா. ஸ்தோத்திர. 2 நாளாகவும் 18ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிங்க. ஆதலால் ரதங்களின் தலைவர் யோசபாத்தை காண்கையில் இவன்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்லி, இவன்தான் இஸ்ரவேல் ராஜா என்று சொல்லி யுத்தம் பண்ண அவனை சூழ்ந்து கொண்டார்கள். அப்பொழுது யோசபாத் கூக்குரலிட்டான். கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார். அவர்கள் அவனை விட்டு விலகும்படி தேவன் செய்தார். யோசபாத் கூக்குரலிடுகிறார். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கூக்குரலிடுகிறார். ஸ்தோத்திரம். அதுல ஆங்கிலத்தில் அந்த வசனத்தை வாசிங்க. அதுல அவன் யோசபாத் cried out அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறார். அழுதான்,
கூக்குரலிட்டான் அப்படின்னு சொல்லி இங்க சொன்னால அங்கே அந்த வசனத்தை படிங்க. And it came to pass, when the captains of chariots saw Jezebel, that they said, It is the king of Israel. Therefore they compassed about him to fight. But Jezebel cried out, and the Lord helped him, and God moved them to depart from him. ஸ்தோத்திரம். அவன் அழுகிறான், கூக்குரலிட்டான், ஐயோ ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவன் ஒருவேளை கூப்பிட்டு இருக்கலாம். ஸ்தோத்திரம். பாருங்க, அவனுடைய கூப்பிடுதல் கூக்குரலின் மத்தியில தேவன் அவருக்கு ஆதரவாய் இருந்தார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய கூக்குரலின் மத்தியில, உங்களுடைய அழுகையின் மத்தியில, ஒருவேளை அந்த அழுகை மனிதர்களுக்கு கேட்காம இருக்கலாம். நீங்க ஆண்டவர் நோக்கி இயேசுவேன்னு சொல்லி கூப்பிடும்போது அவர் கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என் வேதனை யாருக்குமே தெரியாதா, என் துக்கம் பிரச்சனை போராட்டம் யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லி நீங்க ஒருவேளை வேதனையோடு இருக்கலாம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளில நீங்க ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கலாம். யாருக்குமே என் கஷ்டம் தெரியாதே அப்படின்னு சொல்லி, என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். யோசபாத் கூக்குரலிட்டான், கர்த்தர் அவனுக்கு அனுசாரியா இருந்தார் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுடைய வாழ்க்கை பாதையில நீங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற தேவ பிள்ளைகளாய் இருக்கும்போது உங்களுக்கு அவர் அனுசாரியாய், உங்களுக்கு அனுகூலமாய், ஸ்தோத்திரம், ஆதரவாய் இருந்து வழி நடத்துவார். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை படிங்க. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன், பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாதும் உனக்கு எட்டாதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன். தேவ பிள்ளைகள், யோசபாத்தை போல ஆண்டவர் நோக்கி நீங்க கூப்பிடணும். உங்களுடைய போராட்டங்கள் மத்தியில தேவைகளா இருக்கலாம், பிரச்சனைகளா இருக்கலாம், ஆபத்தா இருக்கலாம். இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது ஸ்தோத்திரம், அந்த யோசபாத்துக்காக தேவன் அனுசாரியாய் உதவி செய்கிறவராய், ஐயோ என்னுடைய மகனுடைய யோசபாத்தருடைய குரலாச்சை இது அப்படின்னு சொல்லி இறங்கி வந்தார்னா, இன்னைக்கு அவரை நோக்கி கூப்பிடுகிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் கூப்பிடும் போது அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருக்கும்படியாக அவர் இறங்கி வருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் செபிக்கிறவர்களாக இருக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவரை நோக்கி செபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். தேவனை நோக்கி கூப்பிடும்போது நமக்கு அவர் கண்டிப்பாய் ஆதரவாயிருந்து நம்மை கைவிடாதபடிக்கு கண்டிப்பாக வழி நடத்துவார். ஸ்தோத்திரம். ஆண்டவர் செய்வாராக. யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். பாருங்க, யோசபாத்தினுடைய வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிறவன், ஆண்டவருடைய வசனத்தை கனம் பண்ணுகிறவன், ஆனா இப்பொழுது கூக்குரல் இடுகிறான். ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவனுடைய சத்தம் கேட்டவுடனே தேவன் அனுசாரியாய் அவனுக்கு வந்தார். நாம தேவனுடைய பிள்ளைகளாய், தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றி நடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஜெபிக்கிறவர்களாய் இருக்கும்போது நம்முடைய ஆபத்தின் மத்தியில தேவன் நமக்காக யோசபாத்துக்காய் இறங்கி வந்தது போல அவர் இறங்கி வருவார். எல்லா படை வீரர்கள் முழு அவருடைய கவனமும் யோசபாத்துக்கு எதிராய் திரும்பி விட்டது. எதிரிகளுடைய முழு கவனமும் இவன்தான் ராஜாப்பா, இவனை இன்னைக்கு கொன்னரணும் அப்படின்னு சொல்லி சுத்தி அப்படியே எதிரி நாட்டு வீரர்கள் எல்லாம் நிக்கிறாங்க. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. தோத்திரம். நம்மளை யாரோ ஒருத்தர் எங்கே போறோம், 10 பேர் நம்ம சுற்றி கத்தி அரிவாளெல்லாம் வச்சுட்டு நிக்கிறாங்க. தோத்திரம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எவ்வளவு வேதனையா இருக்கு, எவ்வளவு அவ்வளவுதான்ப்பா நம்முடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அந்த யோசபாத் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான், கூக்குரலிட்டான், கிரைடு. அவன்
கண்ணீர் விட்டு ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அழுகிறான். ஸ்தோத்திரம். பாருங்க, சடுதியில என்ன வந்துச்சு தெரியல, இவன் அழுகிறானே, இவன் ராஜாவா இருக்க மாட்டான் அப்படின்ற எண்ணத்தை எல்லாருக்குள்ளும் ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அவனை விட்டு நீங்கி போகும்படியாக ஸ்தோத்திரம் தேவன் கிரியை செய்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லாருக்குள்ள அந்த எண்ணம் வரணும்னா பாருங்க, ஆண்டவரே இறங்கி யோசபாத்துக்கு அனுசாரியாய் அனுகூலமாய் ஆதரவாய் வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்கள் சத்துருக்கள் மத்தியிலும் உங்கள் ஆபத்தின் மத்தியிலும் உங்களுக்கு எதிரான தீமைகள் மத்தியிலும் அவரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது ஆண்டவர் உங்களுக்கு அவர் ஆதரவாக அவர் கடந்து வருவார். ஸ்தோத்திரம். பாருங்க, யோசபாத்தை குறித்து அவர் ஒரு நல்ல ராஜா, தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து நடக்கிறவர், நல்ல ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி தான் வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 3-5 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. 2 நாளாகவும் 17ஆம் அதிகாரம் 3 படிங்க. கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். கர்த்தர் யோசபாத்தோடு இருந்தார். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாகிய தாவீது முன்னாட்களில் நடந்த வழிகளில் நடந்து தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். ஆகையால் கர்த்தர் அவன் கையில் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஐஸ்வரியமும் கனமும் மிகுதியாய் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். அவனுக்கு இங்க தமிழ்ல காணிக்கை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அந்த ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு பிரசன்ஸ் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. அன்பளிப்புகளை அவனுக்கு நிறைய கொண்டு வந்தார்கள். எனவே அவனுக்கு நிறைய ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் உடையவனாக அவன் காணப்பட்டான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அந்த அளவுக்கு தேவன் அந்த யோசபாத்தை என்ன செய்தார்? கர்த்தர் ஆசீர்வதித்தார். அவன் பாகால்களை தேடாமல் தேவனுடைய வழியிலே நடக்கிறவனாய் காணப்பட்டான். நீங்க வேதத்துல தொடர்ச்சியாக படிச்சிருந்தா தெரியும், அநேக இஸ்ரவேலின் யூதாவின் ராஜாக்கள் தேவனை மறந்து, தங்களை ராஜாவாய் வைத்ததான தேவனை மறந்து விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்களாய், சிலை வணக்கத்தை பண்ணுகிறவர்களாய், தேவனுக்கு கோபமூட்டினவர்களாய் காணப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். ஆனா இந்த யோசபாத்தனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவன் பாகால்களை தேடாமல் ஆண்டவருடைய வழிகளிலே நடக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டான். 4ஆம் வசனத்தில் படித்தோம், தன் தகப்பனுடைய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செய்கைகளின்படி நடவாமல் அவருடைய கற்பனைகளின்படி நடந்து கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வேத வசனத்தின்படி தேவன் போதித்த அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற ஒரு மனிதனாக யோசபாத் இருந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரத்தின் அதே அதிகாரத்தின் 6 முதல் நாம் படிக்கும்போது, கர்த்தருடைய வழிகளில் அவன் இருதயம் உற்சாகம் கொண்டது, அவன் மேடைகளையும் விக்கிரக தோப்புகளையும் யூதாவை விட்டு அகற்றினான். ஸ்தோத்திரம். அவன் அந்த தேசத்தை விட்டு விக்கிரக தோப்புகள், முன்னாடி உள்ள ராஜாக்கள் வைத்திருந்ததான விக்கிரக தோப்புகள், பெரிய பெரிய விக்கிரக சிலைகள் எல்லாவற்றையும் அகற்றி போட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது விக்கிரகங்கள் பெருகிட்டே இருக்கிறது. ஸ்தோத்திரம். கோவாவில் 77 அடி ஒரு சிலையை பிரதமர் திறந்து வைக்கும்படியாய் செய்யப்பட்டிருக்கிறது. 77 அடின்னா பாருங்க, இந்த பில்டிங்கினுடைய ஹைட்டு ஒரு 12-15 அடி இருக்கும். இது மாதிரி எத்தனை மடங்கு பாருங்க. அவ்வளோ பெரிய சிலையை நிறுத்துகிறார்கள். பிரதமருடைய சொந்த செலவுலையா? நாட்டு மக்கள் செலுத்தப்படுகிற, அவர்களால் செலுத்தப்படுகிற வரியினால அவ்வளோ பெரிய சிலையை நிறுத்தும் போது அந்த சிலைக்கு முன்னாடி போனாலே போதும், எல்லாருக்கும் சாப்பாடு வந்துடும், எல்லாமே வந்துடும். சிலைகள் இங்கே பெருகுகிறது. யோசபாத்தனுடைய நாட்களுக்கு அவர் அரசாட்சிக்கு வரும்போது கூட இதுபோல சிலைகள் அங்கங்க விக்கிரக பெருக்கம் அதிகமாக இருந்துச்சு. எல்லாவற்றையும் என்ன செய்தாரு யோசபாத் அப்படின்னா, எல்லாவற்றையும் அகற்றி போட்டு, இது தேவனுடைய தேசம், தேவனை ஆராதிக்கிற தேசம்,
அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நேராக அவன் எல்லா ஜனங்களையும் திருப்பினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. இவர்கள் யூதாவிலே உபதேசித்து கர்த்தருடைய வேத புத்தகத்தை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டணங்களெல்லாம் திரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். யூதாவை சுற்றியிருந்த தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பாருங்க, அவன் கர்த்தருடைய வழிகளில் நடக்கிறான். தன்னுடைய ஜனங்களுக்கும் ஆசாரியர்களையும் லேவியரையும் ஏற்படுத்தி அவர்களை அனுப்பி எல்லா இடங்களிலும், முழு யூதேயா தேசம் எல்லா இடங்களிலும் அவர்களுக்கு வேத புத்தகத்தை வைத்து கொண்டு எல்லாருக்கும் அதை கற்றுக் கொடுக்கிற அந்த பணியில முக்கியப்படுத்தி எல்லாருக்கும் வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட தேவன் விரும்புகிற காரியங்களை செய்தபடியினால ஸ்தோத்திரம், அவனை சுற்றிலும் இருந்த ஜனங்களுக்கு ஒரு பயங்கரம், கர்த்தரால் உண்டான பயங்கரம் உண்டாயிற்று. அவனுக்கு எதிராக யாரும் சுற்றிலும் ராஜாக்கள் யுத்தம் போகணும் அப்படின்ற எண்ணமே இல்லாதபடிக்கு ஒரு பயங்கரம் அவர்களை பிடிக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். முன்னாடி உள்ள ராஜாக்களுடைய பொழுதுபோக்கு இல்லாவிட்டால் அவர்கள் செய்கிற காரியம்லாம் அப்பப்ப சுற்றிலும் இருக்கிற நாடுகளில் யுத்தம் பண்ணி நாம் பெரியாளா நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி ஒரு கை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி அப்பப்ப ஈட்டியெல்லாம் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. ஸ்தோத்திரம். நாடுகளை பிடித்து கொள்வார்கள். வேதத்திலும் அப்படி நாடுகளை பிடித்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். 127 நாடுகளை ஒரு ராஜா ஆளுகிறார். நம்ம தமிழ்நாட்டிலும் பார்க்கும்போது தமிழ்நாடு அப்படின்னா பல நாடுகளை, இந்தியா அப்படின்னா பல நூற்றுக்கணக்கான நாடுகள் சேர்ந்தது தான் இந்தியாவா இப்ப இருக்கிறது. இப்போ உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் ஒரே நாடு ஒரே கூடு அப்படின்னு சொல்லி. ஸ்தோத்திரம். பாருங்க, பல நாடுகள் சேர்ந்ததா இருந்ததான் எல்லாரும் சர்தார் வல்லபாய் பட்டேல் என்று சொல்லக்கூடியவர் ஒன்றிணைத்து இந்தியா என்கிற கூட்டமைப்புல கொண்டு வந்தார். ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் பாருங்க, யோசபாத்தை சுற்றிலும் அநேக நாடுகள் இருந்துச்சு. அவர்கள் யாரும் யோசபாத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண போகணும் அப்படின்ற எண்ணமே வராதபடிக்கு, யோசபாத் அப்படின்னாலே ஒரு பயம், தெய்வ பயம் இருக்கும்படியா, யுத்தத்துக்கு துணிந்து போக யாருமே விரும்பாதபடிக்கு ஒரு பயத்தை தேவன் கட்டளையிட்டார். தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது ஸ்தோத்திரம், நமக்கு எதிராக எழும்ப மனிதர்கள் பயப்படும்படியாய் ஆண்டவரே நமக்காக கிரியை செய்வார். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருக்கணும். தேவன் நம்மோடு கூட இருக்கணும். நம்ம ஆண்டவரோடு இருந்து ஜெபம் பண்ணி அவருடைய வழியில யோசபாத்தை போல வாழும்போது, கர்த்தருடைய வேத வசனத்தை படித்து முக்கியப்படுத்துகிறவர்களாய் இருக்கும்போது, தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு எதிராக பேசவோ நமக்கு எதிராய் செயல்படவோ நடுங்கும்படியாய் கர்த்தர் ஒரு பயங்கரத்தை கட்டளையிடுவார். ஸ்தோத்திர. யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் அது நடந்தது. 17ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிங்க. இப்படியே யோசபாத் வர வர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகளை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். பெரிய பெரிய வேலைகளை எல்லாம் செய்தான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். இப்படி எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்தது. கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் நிறைய வந்துச்சு. யூதயா தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு வெகுமதிகளை, பிரசன்ஸ் எல்லாம் நிறைய கொண்டு வந்தாங்க. கஜானா நிரம்பி இருக்கு. நாடு நல்லா இருந்துச்சு. பெரிய பெரிய பட்டணங்களை கட்டுகிறார். இடையில பார்க்கும்போது பெலிஸ்தியர்கள் கூட அவனுக்கு வெகுமதிகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி நாம் வேதத்துல பார்க்கிறோம். எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனா ஏன் அவன் கூக்குரலிட வேண்டிய நிலைமை வந்துச்சுது அப்படின்னா, ஸ்தோத்திரம், ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் பெருகும்போது கொஞ்சம் ஐயா வழி தவறிட்டாரு. யார் கூட சேரக்கூடாதோ அவர் கூட சேராதபடிக்கு தன்னை காத்து கொள்ள தவறிவிட்டார். யோசபாத்தினுடைய வாழ்க்கையில அவர் கூக்குரலிட, கதறி அழ காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, ஐஸ்வர்யம் கொஞ்சம் பெருகின போது, சம்பத்தெல்லாம் பெருகின போது, ஸ்தோத்திரம், தனக்கு ஈக்குவலாய்
இல்லாட்டா ஸ்தோத்திரம் நம்ம ஸ்டேட்டஸுக்கு மேல முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும் ராஜாவா இருக்கிறாரே ஒரு ராஜா, அவர் கூட சம்பந்தம் கலந்துருவோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த ஆகாபும் இவரும் நல்ல ஒரு ஃப்ரெண்டை போல மாறுகிறார்கள். 2 நாளாகமும் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை 1-2 வசனத்தை படிங்க. 18:1-2. யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவன் ஆகாபோடே சம்பந்தம் கலந்து சில வருஷங்கள் சென்ற பின்பு சமாரியாவில் இருக்கிற ஆகாபிடத்துக்கு போனான். அப்பொழுது ஆகாப் அவனுக்கு அவனோடு இருக்கிற ஜனத்திற்கும் அநேக ஆடு மாடுகளை எல்லாம் அடிப்பித்து கிளையாத்தில் உள்ள ராமோத்திற்கு வரும்படி அவனை ஏவினான். எப்படி எனில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி, கீலேயாத்தில் உள்ள ராமோத்துக்கு என்னோட வருகிறீரா என்று கேட்டதற்கு அவன், நான் தான் நீர், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் உம்மோட கூட யுத்தத்திற்கு வருகிறேன் என்றான். பின்னும் யோசபாத் போதும் பாருங்க, யோசபாத்துக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் கனம் எல்லாம் இருந்துச்சு. இப்போ அவரு ஒரு ஸ்டேட்டஸ், ஒரு படி மேல போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த ஆகாபோட சம்பந்தம் கலக்க அவன் செயல்படுறான். பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ஸ்தோத்திரம் அந்த ஆகாபிடத்திலிருந்து அழைப்பு வருது. ஸ்தோத்திரம், நான் உனக்கு பெரிய விருந்து பண்றேன், ஆடு மாடு எல்லாம் நிறைய அடித்து பெரிய விருந்து கொடுத்து உன்னை கனப்படுத்த போறேன், வா அப்படின்னு சொல்லி அழைப்பு விடுக்கும்போது ஸ்தோத்திரம் ஐயா போகிறார். போகும்போது விருந்தெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போதே ஆகா பேசுகிறார். அதாவது யோசபாத்து, நான் அந்த பக்கத்தில் இருக்கிற ராமோத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன், அங்கே போய் அந்த ராஜாவுக்கு எதிராக நம்ம யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன், நீ கூட வரியா அப்படின்னும் போது அந்த யோசபாத் சொல்றாரு, கண்டிப்பா, இதுல என்ன சந்தேகம், நான் தான் நீர் தான் நான், என்னுடைய ஜனங்கள்லாம் உம்முடைய ஜனம் அப்படின்னு சொல்லி தாராளமா வார்த்தையை விடுறாரு. இந்த வார்த்தையை ஆகா பிடிக்கிறார். யுத்த களத்துக்கு போகிறார்கள். யுத்த களத்துக்கு போகும் முன்னாடி அங்கே சில காரியங்கள் நடக்கிறது. யோசபாத்தி எப்பொழுதுமே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி ஒரு காரியத்தை செய்கிறவர். ஸ்தோத்திரம். யுத்தத்துக்கு போகும் முன்னாடி நம்ம என்ன செய்வோம்? ஸ்தோத்திரம். 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிங்க. பின்னும் யோசபாத் இஸ்ரவேலின் ராஜாவை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு விசாரித்து அறியும் என்றான். நம்ம யுத்தத்துக்கு போலாம், நான் தான் நீர் தான் நான். ஸ்தோத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை நடத்தும் போது, தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நடத்தும் போது தேவையில்லாத பிணைப்புகள், தேவையில்லாத காரியங்களில் சிக்கி கொள்ளாதபடிக்கு தேவனுடைய பிள்ளைகள் உங்களை காத்து கொள்ள வேண்டும். சிலர் பொருளாதாரத்தில் உயர்ந்து இருப்பார்கள், அதுக்கப்புறம் பார்க்கும்போது தங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளவு நாட்கள் தங்களோடு பயணப்பட்டவர்களை மதிக்க மாட்டாங்க, சொந்த பந்தங்களை மதிக்க மாட்டாங்க, குடும்பங்களை மதிக்க மாட்டாங்க. எப்படியோ இப்பதான் அவர்கள் வானத்திலிருந்து அப்படியே வந்து விழுந்தவர்கள் போல அவருடைய நடவடிக்கைகள் காணப்படும். ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களாகவும் நம்முடைய வாழ்க்கையில மாறிவிடக்கூடாது. ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யம் வரலாம், கனம் வரலாம், ஸ்டேட்டஸ் வரலாம், அந்தஸ்து வரலாம், எல்லாமே எதுவுமே நிரந்தரம் கிடையாது. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய நடத்துதலோடு ஜீவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். பாருங்க, அவன் ஆகாபோட சம்பந்தம் கலந்தான் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கடைசியில நம்ம யுத்தத்துக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யுங்க. தேவன் இதை குறித்து என்ன சொல்லுகிறார்? தேவன் அந்த யுத்தத்துக்கு நம்ம போலாமா வேண்டாமா என்ன சொல்லுகிறார்? அதை நம்ம செய்வோம் அப்படின்னும் போது ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த ஆகாப் ஒரு ஆட்டு மந்தைய போல 480 தீர்க்கதரிசிகளை இறக்கி விடுகிறார். பார்த்தா இங்க இருந்து அங்க வரைக்கும் ஆட்டு மந்த மாதிரி கூட்டம் நிக்குது. தீர்க்கதரிசிகள் கூட்டம் 450 பேர்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள்,
ராஜாவே நீங்க யுத்தத்துக்கு போங்க, நீங்க அப்படி பண்ணிடுவீங்க, இப்படி பண்ணுவீங்க, பிடிச்சிருவீங்க, அழிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லும்போது யோசபாத்துக்கு இதெல்லாம் சரியா தெரியல. இது என்ன, இது ஒரு ஆட்டு மந்த மாதிரி அவன் வந்து இந்த ராஜாவுக்கு ஏதோ அடிமை மாதிரி அவருக்கு ஆதரவா சொல்லிட்டு இருக்காங்களே, இதெல்லாம் நான் பார்த்து பழகினது இல்லையே. தீர்க்கதரிசி அப்படின்னா அந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து நான் பார்த்திருக்கிறேன், இதெல்லாம் வித்தியாசமா எல்லாம் இருக்கு. ஒரு அடிமை கூட்டத்தையே வைத்து அவன் எல்லாம் ராஜாவை புகழுகிறது, இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையா அப்படின்னு சொல்லி அவன் கேட்கிறான். நம்ம இவர்களே அல்லாமல் கர்த்தரிடத்துல உண்மையாய் விசாரித்து அறிய யாராவது தீர்க்கதரிசி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரே ஒரு ஆள் இருக்கிறாரு. அவருடைய பெயர் செமாயா. ஆனா அவனை நான் வெறுக்கிறேன். காரணம், நாம் விரும்புறபடி அவன் தீர்க்க தரிசனத்தை சொல்றதில்லை. இன்னைக்கும் கூட தீர்க்க தரிசனம் அப்படின்னா மனிதர்கள், விசுவாசிகள் எதை விரும்புகிறார்கள்? அவங்களுக்கு சாதகமா சில காரியங்களை சொல்லணும். தோத்திர மகளே, அப்படி உனக்கு ஆசீர்வாதம் இன்னைக்கே வரப்போகிறது. மகளே, மகனே, உனக்கு அது வரப்போகுது, இது வரப்போகுது. ஸ்தோத்திரம். அந்த ஆளே வந்து பைபிள் படிக்காம ஜெபம் பண்ணாம பரிசுத்தம் இல்லாம வந்து உட்கார்ந்து இருப்பான். அவனை பார்த்து ஸ்தோத்திரம் ஒரு தீர்க்கதரிசி என்ன சொல்லணும்? நீ அப்படியே மாறுவே, நீ இப்படி மாறுவே. அதை தான் இன்னைக்கும் ஜனங்கள் விரும்புகிறார்கள். பாருங்க, இது யோசபாத்துக்கு செட் ஆகல. 450 பேரும் அடிமை மாறி, பன்றி கூட்டம் மாறி, ஸ்தோத்திர ராஜாவே நீங்க போங்க, ஆண்டவர்களோடு கூட இருக்கிறார் அப்படின்னும் போது இல்ல இல்ல இதெல்லாம் சரியில்லையே ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு செமாயா அவரை அழைத்து கொண்டு வருகிறார்கள். அவரை அழைத்து வாருங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா உத்தரவிடுகிறார். சில சேவகர் போகிறார்கள். போயிட்டு வழியில் அழைத்து வரும்போதே, இதா பாருங்க ஐயா தீர்க்கதரிசி, இங்க உண்மையா இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், உண்மையா தீர்க்க தரிசனம் உரைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அங்க 450 பேரும் நீங்க போங்க, வாய்க்கும் வெற்றி உண்டாகும், சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லி ஆகாப்ட சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் கொஞ்சம் பார்த்து பேசினா நல்லது அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுத்து அழைத்துட்டு வராங்க. செமையா சொல்லுகிறார், இல்ல இல்ல கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் மிகாயா, செமாயா அல்ல மிகாயா, ஸ்தோத்திரம், மிகாயா சொல்லுகிறார், நீங்க சொல்ற மாதிரி சொல்றதுக்கு நான் ஆள் கிடையாது. கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படிதான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை படிக்கும்போது அதை சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். பாருங்க 18ஆம் அதிகாரம் 12-13 படிங்க. மிகாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏக வாக்காய் ராஜாவுக்கு நன்மையா இருக்கிறது. 26ஆம் வசனம் படிங்க. அவனை சிறைச்சாலையில் வைத்து நான் சமாதானத்தோடு திரும்பி வரும் அளவும் அவனுக்கு இடுக்கத்தின் அப்பத்தையும் இடுக்கத்தின் தண்ணீரையும் சாப்பிட கொடுங்கள் என்று ராஜா சொன்னார் என்று சொல்லுங்கள் என்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, மிகாயாவை அழைத்து வந்து, என்ன சொல்றீங்க மிகாயா, இவங்கெல்லாம் போங்க, சாய்ச்சிருவீங்க, நாட்டை பிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற? கேட்கும்போது, போனா திரும்பி வர மாட்டேன், போறேன்னா போ. பாருங்க, தீர்க்கதரிசிகள்லாம் அந்த நாட்களில் அப்படிதான் பேசுவாங்க. பயப்பட மாட்டாங்க, ராஜானாலும் பயப்பட மாட்டாங்க. கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி தைரியமா பேசுவாங்க. மிகாயா சொல்லுகிறார், நீ போனா திரும்பி வர்றது கஷ்டம்தான்ப்பா, இவன் சரிப்பட்டு வர மாட்டான், நான் திரும்பி வருகிற வரைக்கும் சிறைச்சாலையில வைத்து இவனுக்கு அரைகுறையா கொஞ்சோண்டு அப்பம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது மிகாயாவுக்கு காது கேட்குது. நீ திரும்பி வந்தா என்னால உரைக்கப்பட்டது கர்த்தருடைய வார்த்தை அல்ல, நீ திரும்பி வரமாட்ட. ஜனங்களே எல்லாரும் கேட்டீங்கல்ல, நான் சொல்றேன், இந்த ராஜா திரும்பி வரமாட்டார் அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அப்படின்னு சொல்லி மறுபடியும் உறுதிப்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். என்ன நடக்கிறது பார்க்கும்போது அங்கே யுத்த களத்துல 2 பேரும் போறாங்க. ஸ்தோத்திரம். ஆகாப் ஒரு சதி திட்டத்தை போடுகிறார். ஏற்கனவே நம்ம ஆளு யோசபாத் என்ன சொன்னாரு? யாராவது சொல்லுங்க.
நான் தான் நீர், நீர் தான் நான், என்னுடைய ஜனங்கள் உம்முடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை இவர் பிடிச்சிட்டாரு. ஸ்தோத்திரம். யோசபாத், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உங்களை மாதிரி ஒரு தைரியசாலி, வல்லவர், நல்லவர், வீரர் யாருமே இல்லை. என்ன செய்யுங்க, நீங்க ராஜா மாதிரி நல்ல ட்ரெஸ் போட்டு ராஜா உக்குரிய கம்பீரத்தோடு யுத்தத்தில் கலந்து கொள்ளுங்க. நான் என்ன செய்கிறேன், சாதாரண ஒரு வீரன் மாதிரி வேஷம் மாதிரி நான் யுத்தத்துக்கு யுத்தத்தில் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் அப்படியே போய்விட்டார்கள். அந்த சூழ்நிலையின் மத்தியில் என்ன நடக்கிறது அப்படின்னா, ஸ்தோத்திரம், 18ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேலின் ராஜா யோசபாத்தை பார்த்து, நான் வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசிப்பேன், வேஷம் மாறி யுத்தத்துக்கு புறப்படுகிறேன், நீரோ ராஜவஸ்திரம் தரித்திரும் என்று சொல்லி இஸ்ரவேலின் ராஜா வேஷம் மாறி யுத்தத்தில் பிரவேசித்தார். வேஷம் மாறி யுத்தத்துக்கு பிரவேசித்தான். பாருங்க, இவன் எப்படியாகிலும், ஒருவேளை அந்த நாட்களிலேயும் இந்த நாட்களிலேயும் வேவுக்காரர்கள் நாடுகள் வைத்திருப்பார்கள். வேவுக்காரர்கள் மூலமாய் ஒருவேளை செய்தி வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். சீரிய தேசத்தின் படை வீரர்களே, 30ஆம் வசனத்துல நம்ம அதைத்தான் பார்க்கிறோம். சீரியாவின் ராஜா தனக்கு இருக்கிற ரதங்களின் தலைவரை நோக்கி, நீங்கள் சிறியவரோடும் பெரியவரோடும் யுத்தம் பண்ணாமல் இஸ்ரவேலின் ராஜா ஒருவனோட மாத்திரம் யுத்தம் பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டிருந்தார். ஒருவேளை வேவுகாரர் மூலமா இந்த செய்தி இஸ்ரவேலின் ராஜாவாகிய ஆகாப்புக்கு வந்திருக்கலாம். நம்ம ராஜாவா இருந்தா எல்லாருடைய போக்கஸும் நம்ம மேலதான் வரும். இந்த யோசபாத்தை ராஜாவாக நினைக்க நம்ம பண்ணிடுவோம், நம்ம சாதாரண ஒரு வீரனாக போவோம் அப்படின்னு சொல்லி அந்த சதி திட்டத்துக்குள்ள பாருங்க, தன்னை நம்பி வந்ததான ஒரு நல்ல மனுஷனை சாகடிக்கும்படியாக ஒரு சதி திட்டத்துக்குள்ளே அவன் கொண்டு போகிறத பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளும் மற்றவர்களோடு வாழுகிற வாழ்க்கையில நல்லா பேசுறான், ரொம்ப க்ளோஸா இருக்கிறான், ரொம்ப நல்லா பேசுறான், வெண்ணைய போல வடிகிற மாதிரி பேசுறான் அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில சதி திட்டங்கள்ல சிக்கி கொள்ளாதபடிக்கு ஆண்களானாலும் பெண்களானாலும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை காத்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நீதான் ராஜான்னும் போது கொஞ்சம் பெருமை வந்திருக்கலாம், எவ்வளோ நல்ல மனுஷனா இருக்கிறான் இந்த ஆகாபு. ஆனா ஆகாபுக்கு தானே தெரியும் சதி, இதுக்குள்ள இருக்கிற சதி. பாருங்க, சீரியர்கள் அவருடைய திட்டத்தின்படி ராஜாவாக கம்பீரமாய் வந்ததான அந்த யோசபாத்துக்கு நேர போக்கஸை எல்லாருடைய அம்புகளும் குறிவைக்கப்படுகிறது. அப்படியே குறி வைத்து கொண்டே இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். யோசபாத்து, ஸ்தோத்திரம், நம்ம சிக்கி கொண்டோண்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லி அந்த நேரத்துல தான் ஆண்டவர் நோக்கி அவர் சத்தமிடுகிறார், கூக்குரலிட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். தேவையில்லாத சதிகளிலே ஆண்டவருடைய பிள்ளைகள் சிக்கி கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். தான் வெட்டின குழியில தானே விழுவான் என்று சொல்லி நம்ம ஊர் பழமொழி. பாருங்க என்ன நடக்கிறது. யோசபாத்தை தேவன் அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டு அந்த இடத்திலிருந்து தப்ப பண்ணுகிறார். ஆனா யாரு இவனை குழியில விழ பண்ணணும், இந்த யோசபாத்தை அழிஞ்சு போகட்டும், பக்கத்துல இருந்து கொண்டு நம்ம ஒரு விக்கிரக ஆராதனை பண்ணி பெரிய விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கிறோம், பக்கத்துல இருந்துட்டு யூதயா தேசத்தை விக்கிரகத்தை எல்லாம் அடிச்சு உடைச்சு நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறானே, அந்த எண்ணம் கூட அவனுக்கு இருந்திருக்கலாம். பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனுடைய பிள்ளைகளாய் இல்லாதவர்களோடு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுல ரொம்ப கவனமா இருங்க. ஸ்தோத்திரம். இந்த யோசபாத்து அழிக்கணும் அப்படின்ற திட்டத்தோடு தான் அவனோடு நண்பனாய் இவன் ஆகியிருக்கிறான். ஸ்தோத்திரம். கிருபையா தேவன் யோசபாத்தினுடைய அந்த கூப்பிடுதலை கேட்டு மனதிறங்கி எல்லாரும் அவன் கதறுகிறத கேட்டு, இவன் ராஜா இல்லப்பா, இவன் ராஜா இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒதுங்கி தங்கள் யுத்தத்தை நடத்தும்படியாக ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கட்டளையிடுகிறார்.
இப்போ திடீரென்று வேத வசனம் சொல்லுகிறது 18ஆம் அதிகாரம் 33-34 படிங்க. ஒருவன் நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். நினையாமல் வில்லை நாணேற்றி எய்தான். அது இஸ்ரவேலின் ராஜனுடைய கவசத்தின் சந்துக்கிடையிலே பட்டது. சந்துக்கிடையிலே பட்டது. அப்பொழுது அவன் தன் சாரதியை பார்த்து நீ திருப்பி என்னை ராணுவத்துக்கு அப்பால் கொண்டு போ, எனக்கு காயம் பட்டது என்றான். எனக்கு காயம் பட்டது என்றான். அன்றைய தினம் யுத்தம் அதிகரித்தது. இஸ்ரவேலின் ராஜா சீரியருக்கு எதிராக ரதத்தில் சாயங்காலம் மட்டும் நின்றிருந்து சூரியன் அஸ்தமிக்கும் போது இறந்து போனான். ஸ்தோத்திரம். யார் மற்றவனை சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைத்தானோ, எதிர்பாராத விதத்துல ஒரு சாதாரணமாய் ஒரு வீரன் அம்பு எய்கிறான். அது கரெக்டா அந்த யோசபாத்துக்கு விரோதமாய் சதி திட்டம் போட்டதான அந்த ஆகாபனுடைய சரீரத்தை பதம் பார்க்கிறது. பயங்கரமான காயம். அவன் தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து என்னை இந்த யுத்த களத்திலிருந்து கொஞ்சம் தூரம் கொண்டு போ அப்படின்னு சொல்லி ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் சாயங்காலத்துல அவன் இறந்து போகிறான். மிகாயாவை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை அப்படியே நிறைவேறிற்று. பாருங்க, ஆண்டவர் உண்மையான தீர்க்கதரிசிகள் சொல்லுகிற காரியங்கள் ஸ்தோத்திரம் அப்படியே நிறைவேறுகிறதாக காணப்படும். ஸ்தோத்திரம். அவன் இறந்து போனான். ஆனால் ஆண்டவரை தேடின ஒரு ஸ்தோத்திர யோசபாத்தினுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு அனுசாரியாய் ஆதரவாயிருந்து அவனை இந்த யுத்த களத்துல தப்ப பண்ணினார் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றும் போது எந்த இடத்துல இருந்தாலும் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு ஆதரவாயிருந்து உங்களை பாதுகாத்து நடத்துவார். ஸ்தோத்திரம். இந்த யோசபாத்தனுடைய வாழ்க்கையில இப்பதான் கொஞ்சம் புரிந்திருக்கும் அவனுடைய சதி எல்லாத்தையும். ஸ்தோத்திரம். நம்ம ராஜாவா இருக்கிறதா நம்ம பண்ணிட்டு நம்ம கொல்ல நினைத்திருப்பானோ அப்படின்னு சொல்லி அவன் நினைக்கும்படியாக அவன் புரிந்து கொள்ளும்படியான சூழ்நிலைகளை தேவன் உண்டாக்கி அதற்கப்புறம் அவன் ஆண்டவர் மறுபடியுமாக தேவனுக்குரிய தேசமாய் தன்னுடைய ராஜ்யத்தை நடத்தினான் என்று வேதம் சொல்லுகிறது. 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் எருசலேமில் உள்ள தன் வீட்டிற்கு சமாதானத்தோடு திரும்பி வந்தான். அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நின்று கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ சிநேகிக்கலாமோ இது நிமித்தம் கர்த்தருடைய கடுங்கோபம் உம்மேல் கர்த்தருடைய கடுங்கோபம் உன்மேல் வர இருந்துச்சு. ஆகிலும் நீர் விக்கிரக தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை நேராக்கின விஷயத்தில் நன்மையான காரியங்கள் உம்மிடத்தில் காணப்பட்டது உண்டு என்றான். ஸ்தோத்திரம். பாருங்க, யோசபாத் சமாதானத்தோட தன்னுடைய யூதேயா தேசத்துக்கு திரும்பி வருகிறான். ஆனா ஸ்தோத்திரம், ஆகாபு தன்னுடைய ஜீவனை கர்த்தருடைய வார்த்தையின்படி இழந்து போனவனாய் மாறிவிடுகிறான். இப்போ ஆண்டவர் அந்த யோசபாத்தினுடைய வீட்டுக்கு யெகூ என்று சொல்லக்கூடிய ஒரு ஞான திருஷ்டிக்காரனை அனுப்புகிறார். என்ன ஐயா யோசபாத் ஐயா, நீர் ஆண்டவரை பகைக்கிற ஒரு விக்கிரக ஆராதனைக்காரனுக்கு துணையா போனீங்க. ஆண்டவர் உமக்கு விரோதமாய் கோபம் கொண்டார். ஆனாலும் நீர் தேசத்துல விக்கிரக ஆராதனைக்காரர்களை விக்கிரகங்களை எல்லாம் அழித்து போட்ட அந்த காரியத்துல தேவன் உம்மேல் நல்ல ஒரு எண்ணம் கொண்டிருந்தபடியினால நீர் கூப்பிட்ட போது நீர் காப்பாற்றப்பட்டீர். ஆதரவாய் தேவன் கடந்து வந்தார் என்று சொல்லி அங்கே சொல்லும்போது யோசபாத்துக்கு ஆமாய நான் பண்ணது தப்புதான். தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார், நன்மைகளை கொடுத்தார். ஸ்தோத்திரம். நம்ம தான் தவறு பண்ணிட்டோம். அந்த ஆகாபு தேவனுக்கு பிரியமானவன் கிடையாதே. அவங்கிட்ட போய் அவன் கொடுத்ததான ஆடு மாடுகளை அடித்து நல்ல கரிச்சோறு கொடுத்ததை ஏமாந்து நம்ம அவனோடு உடன்படிக்கை பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி புரிந்து கொண்டு யோசபாத்தினுடைய வாழ்க்கையில வேதம் சொல்லுகிறது 4 முதல் 7 வரையுள்ள வசனங்களிலே யோசபாத் மறுபடி தன்னுடைய தேசத்தை இன்னும் அதிகமாய் கர்த்தருக்குள்ளே திருப்பும்படியாய் அவன் செயல்பட்டான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸ்தோத்திர 4 முதல் படிங்க.
யோசபாத் எருசலேமிலே வாசமாயிருந்து திரும்ப பெயர்சபா தொடங்கி எப்ராயிம் மலை தேசம் மட்டும் உள்ள ஜனத்திற்கு பிரயாணமாய் போய் அவர்களை தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்ப பண்ணினான். எல்லாரையும் கர்த்தரிடத்துக்கு திரும்ப பண்ணினான் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. 7ஆம் வசனத்திலே, ஆதலால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களிடத்தில் இருக்க கடவது, எச்சரிக்கையாயிருந்து காரியத்தை நடத்துங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திலே அநியாயம் முகதாட்சியனும் இல்லை, பரிதானம் அவரிடத்திலே செல்லாது என்று சொல்லி அனுப்பின நியாயாதிபதிகள் அவர்கள் உண்மை உத்தமமாய் தேவனுடைய வார்த்தைகளை ஜனங்களுக்கு போதிக்கும்படியாக, ஜனங்களுக்கு உண்மையான ஒரு தாகத்தோடு தேவனுடைய வசனத்தை போதிக்கும்படியாய் அவர்களுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நீங்க நடந்து கொள்ளுங்க. ஆண்டவர் எல்லாவனையும் பார்க்கிறவர், எல்லா இருதயத்தையும் பார்க்கிறவர், சதிகாரனையும் பார்க்கிறார், நல்லவனையும் பார்க்கிறார். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். எனவே உங்களுக்கு உயிர் மிச்சம் இருக்கணும்னா ஒழுங்கா நல்ல முறையில் நல்ல இருதயத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளை நடத்தும்படியா நீங்க என்னுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொண்டு உண்மையா போதிங்க அப்படின்னு சொல்லி அனுப்பினா எல்லாரையும் கர்த்தரிடமாய் திருப்பினான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. யோசபாத்தினுடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். அவருக்கு ஆபத்தின் மத்தியில ஆதரவாயிருந்து அவரை தப்புவித்தார். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த வார்த்தைகளை கேட்ட ஒருடைய வாழ்க்கையிலும் ஸ்தோத்திரம், நீங்க ஆண்டவருடைய வசனத்தை வேதத்தை வைத்திருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளாய், கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறவனமாய் தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்பட உங்களுடைய வாழ்க்கையில ஒப்புக்கொடுங்க. தேவன் எந்த சூழ்நிலையிலும் உங்களுக்கு அவர் ஆதரவாயிருந்து உங்களை வழிநடத்துவார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படியிடும். ஆண்டவரே, யோசபாத்துக்கு சதி திட்டங்கள் அவனுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருந்துச்சு. அவனுடைய யுத்த களமே ஒரு சதியாய் பின்னப்பட்டதா இருந்துச்சு. ஆனாலும் அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது ஹல்லேலூயா, ஆதரவாய் கடந்து வந்தீர். ஐயோ, என் மகன் கூப்பிடுறானே அப்படின்னு சொல்லி ஆதரவாய் அங்கே ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டீர். எல்லா அந்த சேவகருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம் சடுதியில உண்டாகி யோசபாத்துக்கு அவர்கள் எந்த தீங்கும் செய்யாதபடிக்கு ஒரு மாற்றத்தை தேவன் கட்டளையிட்டீரே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆதரவாயிருந்து எங்களை தப்புவிக்கிற தேவனே இருக்கிறபடியினாலே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஹல்லேலூயா. கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தார். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்ப்பங்களை மீதித்திடுவேன். துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தேவ தேவனுக்கே மகிமை. துதிப்போம் அல்லேலூயா பாடி தேவனந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவனந்த அடைக்கலமாமே, ஆமே அடைக்கலமா. யோசபாத்துக்கு இருந்தாரே, ஆதரவாய் வந்தாரே. தேவன் தாபரமாய் நின்று விடுவித்து காத்திடுவார். சர்வ வல்ல தேவன்
மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி. எல்லாரும் கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, தர்மையான நாளிலும் உம்மை ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்தவும் தேவன் தந்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஜனங்களை ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் இந்த மாதத்தின் 30ஆம் தேதி வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கரம் வழி நடத்தி வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே இம்மட்டு நடத்தின தேவன் தொடர்ந்து அப்பா அந்த வருடத்தின் கடைசி மாதத்திலும் ஆண்டவரே தொடர்ந்து கூட இருக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். தேவனே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாளிலே வியாதிகளோடு போராட்டத்தோடு கண்ணீரோடு எப்படிப்பட்ட நிலைமையில ஜனங்கள் வந்திருந்தாலும் உம்முடைய நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஒரு விடுதலை உண்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு சுகம் உண்டு. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினாலே ஒரு அற்புதம் உண்டு. ஒவ்வொரு ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நீர் கரம் பிடித்து நடத்த போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீர் ஆதரவாக இருக்கிற தேவன், தப்பு பண்ணுகிற தேவன் என்று சொல்லி ஆண்டவரே யோசபாத் என்கிற ராஜாவனுடைய வாழ்க்கையில அவர் உண்மையாய் ஆண்டவர் நம்முடைய வேத வசனங்களை கை கொண்டு விக்கிரக ஆராதனை பண்ணாதபடிக்கு தேவனை சேவித்து வந்தபடினால ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா ஆபத்து நேரத்தில் அவர் கூப்பிட்ட போது, சதியின் மத்தியில் ஆபத்து நேரத்தில் அவர் கூப்பிட்ட போது ஆதரவாய் அனுசாரியாய் இறங்கி வந்தீர். ஓ என்னுடைய மகனை நான் காப்பாற்ற வேண்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு மாற்றத்தை அந்த யுத்த களத்தில் தேவன் கட்டளையிட்டீரே. ஹல்லேலூயா. ஆண்டவரை கூப்பிடுதலை கேட்டு இறங்கி வந்து தப்பு வைத்து தன்னுடைய வீட்டிலே சுகபத்திரமாக கொண்டு வந்து சேர்த்தீர். ஆனால் எந்த ஒரு மனுஷன் அவனை சதியில சிக்க வைத்து அவனை அழிக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்தானோ அவன் கர்த்தருடைய வார்த்தையின்படி அந்த ஆகாப் ஆண்டவரே அந்த மனிதன் கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அழிந்து போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவர் நீர் நடத்தி சொல்லும் போது, விசுவாச வாழ்க்கையில நாங்கள் ஜீவிக்கும் போது தேவையில்லாத ஆண்டவரை பிணைப்புகள், தேவையில்லாத நபர்களோடு, தெய்வ பயம் இல்லாதவர்களோடு பிணைக்கப்பட்டவர்களாய் ஒருபோதும் இருக்காதபடிக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே யோசபாத்தினுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மறுபடியுமாக இன்னும் தேவன் தன்னை தப்புவித்து நடத்தின போது இன்னும் அதிகமாய் வேத வசனங்களை தானும் தன்னுடைய தேசமும் பின்பற்றி நடக்கும்படியாய் தேவனுக்குள்ளே உறுதியாய் தங்கள் வாழ்க்கையில ஜீவிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்தது போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உறுதியாய் உம்மை பற்றி கொள்ள, உம்முடைய வழிகளில் நடக்க, உமக்கு பயந்து ஜீவிக்க ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். யோசபாத்துக்கு ஆண்டவரே நீர் ஆதரவாய் இருந்தது போல இந்த நாட்களிலே ஆண்டவரே ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒருவேளை மனிதர்கள் ஆதரவாய் இல்லாமல் போகலாம். ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவரே உதவியாய் இல்லாமல் போகலாம். ஜனங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீர் ஆதரவாயிருந்து வழி நடத்தி செல்லுங்க. உம்முடைய வல்லமையில கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கிய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸ்தோத்திரம். நெருங்கிடுதே அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. ஆயத்தமா ஆயத்தமா இயேசுவை சந்திக்க ஆயத்தமா